வணக்கம். ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திக்காக. நீலகிரி மாவட்டம் உதகை மே 5 2025 நேற்றைய தினம் கோத்தகிரி தொடபெட்டா செல்லும் பெஞ்ச்மார்க் பகுதியில் ஒற்றை யானை 7:30 மணி அளவில் முகாமிட்டது. தகவல் அறிந்த வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். இரவு நேரங்களில் எந்த பகுதியில் செல்ல தெரியாததால் மேலும் நள்ளிரவு கோரி சோலை வழியில் கீழே தலையாட்டுமந்து வழியில் இறங்கி வந்து உதகை குன்னூர் செல்லும் சாலை சவுத்வி பகுதியில் உலவியது. திரும்பவும் தொட்டபெட்டா சென்றுள்ளது. மாவட்ட வன அலுவலர் கௌதம், உதவி வன அலுவலர், உதகை வடக்கு கோட்ட வனச்சரகர் சசிகுமார் ஆகியோர் தலைமையில் உடன் வன காவலர்கள், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், காவலர்கள் 2 தினங்களாக இரவும் பகலும் விரட்டும் பட்டாசு வெடித்து மின்விளக்கு காட்டி பணியில் ஈடுபட்டு ஜேசிபி இயந்திரம், யானை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு லாரி கொண்டுவரப்பட்டிருக்கிறது. தொட்டபெட்டா தொழிற்சாலை லாரி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அப்பகுதியில் உள்ள மக்கள் எந்த விபத்து ஏற்படாமல் இருக்க இரவு முழுவதும் இன்று 4 வழி சாலை கோத்தகிரி தொட்டபெட்டா சிகரம் முனையில் இருந்து கீழ்நோக்கி வந்து இரவு 8 மணி. தற்போது காட்டுப்பகுதியில் யானை முகாமிட்டுள்ளது. 4 பகுதிகளில் கூக்கல் துறை செல்லும் சாலை நேருக்கி நகர், அட்டப்பெட்டு, பியூஸ் தேயிலை தொழிற்சாலை, கோரி சோலை, மேல் பழைய உதகை, மேல் மிஷனரி ஹில், மேல் தலையாட்டிமந்து இரவு வனத்துறையினர், வனச்சரகர், காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதிகளில் மக்கள் வெளியே வர இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம். மேலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். நீலகிரி மாவட்ட செய்தியாளர் கிறிஸ்டி. இப்போ அவன் என்ன தெரியுமா கேட்குறான், சரி அப்படி பண்ணேன் ஏன் வந்துட்டு அப்படி என்கிட்ட ஏன் மூச்சுக்கு நேரம் சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டேன். நான் அதுதான் சொன்னேன், சரி இப்படி பண்ணும்போது ஒருத்தவங்க ஒரு நிமிஷம். என் பேர் ஜீவா. அதை மட்டும் சொல்லிட்டேன். என் பேர் ஜீவா. நான் இங்கே ஒரு 15 வருஷமாக இருக்கேன். நேற்று நைட்டு ஒரு 7:20க்கு பெஞ்ச்மார்க்கில் வந்துட்டு யானை வந்துச்சு. எல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து வரட்டினாங்க. போயிடுச்சுன்னு நினச்சோங்க. திடீர்னு பார்த்தா கீழே வந்துட்டு வீட்டுக்கு தூங்கிட்டு இருந்தோம் 10:30 மணிக்கு. நைட்டு பார்த்தா வீட்டுக்கு வெளில வந்துருச்சுங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஃபாரஸ்ட்காரங்க விரட்டிட்டு போனாங்க. ஒரு மேலே வேலி கேட்டெல்லாம் உடச்சிட்டு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே மேலே அட்வென்ச்சர் இருக்குங்க, அந்த கேட்டு எல்லாம் உடச்சிட்டு சவுத்துக்கு போயிடுச்சுங்களாம்மா. நைட்டு 3 மணிக்கு நைட்டு சவுத்துக்கு போயிருக்குங்க. நீ காலையில் மேலே கோரிட்ட இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே தொட்டபெட்டா நின்றுருக்குங்க. தொட்டபெட்டா வந்து எட்டி பார்த்துட்டு மறுபடியும் உள்ள காட்டுக்குள்ளேயே போயிடுச்சுங்க. இங்கே இத்தனை வருஷமாக நான் இருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே ஊட்டிக்குள்ளே யானை இந்த இடத்துல வருது. மேலே அதுவும் வந்துட்டு தொட்டபெட்டா சைடில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வருது. வந்தப்போ டூரிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. டூரிஸ்ட் இருந்தாங்க, கீழே போயிட்டு மேலே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறுத்தி வச்சிட்டாங்க. வெஹிக்கல்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணி யாருக்கும் தெரியாதுங்க. யானை நின்றுருக்கு எதுவும் தெரியாது. எல்லா வெஹிக்கல்ஸ் எல்லாம் அப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ அவங்க யானை போனதுக்கப்புறம் சரின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் நைட்டு மறுபடியும் வந்துருச்சு. ஃபாரஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாரஸ்ட்காரங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துட்டு பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை துரத்தி விட்டுருவோம், குன்னூர் இல்லைன்னா வந்துட்டு எப்போ நாள் துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு இருக்காங்க.
தினந்தோறும் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக சுற்றுலா பயணிகள் வந்துட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இது இருக்கனால வந்துட்டு ஃபுல்லாக கூட்டம் கம்மியாகிடுச்சுங்க. எதுவுமே இல்லை, காலையிலேருந்து ஒரு ரஷ்ஷும் ஒன்றும் இல்லை. நாங்கள் இங்கே வந்தோம் சும்மா வந்து பார்த்துட்டு போகலான்னு. சரின்னு பார்த்தா இங்கே தான் இருக்கோம். எதுவும் இப்போ பிடிக்கிற மாதிரி தெரிலங்க. ஃபுல்லாக லீவுங்க. நாளைக்கு எப்படின்னு தெரில. நேற்று இருந்துச்சுங்க. நேற்று 7 மணிக்கு மேலே தான் வந்துட்டு யானை வந்துச்சு. அதனால நேற்று இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு லீவ் விட்டாங்க. வாங்க பிரதர். ஏன்னா ஃபோன் பண்ணிடுச்சு, வர இருந்துச்சு. இது வந்து இன்னும் நடக்க மாட்டாங்க, மழை நடந்து போயிட்டாங்க. ஏன்னு தான் நினைக்கிறாங்க. மஞ்சையே தெரியுது, நல்ல மஞ்சையே தெரியுது. தீவிர முயற்சி. அந்த சின்ன தடி ஒன்று கொடுத்து கொண்டு வாங்க. आजा इधर वो राजा नहीं नो ह्यूमन பயந்துட்டு உக்காந்துருப்பாங்க.